ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் யூடியூப் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயோட ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உப்மா செய்யலாம்னு சொல்லிட்டு உப்மாவை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உப்மா எப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் பேர் செஞ்சிங்கன்னா கட்டியாக, அதாவது ரவுண்ட் பால்ஸாக வந்துடும். ஆனால் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கட்டியாக ரவுண்டாகவே வராது. அதுக்கப்புறம் நான் இங்கே கடாயில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சைடாக. இதுக்கு சைட் பை சைடாக ஹஸ்பண்ட்காக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நாங்கள் ரைஸுமே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல ரைஸை ஊற வச்சுருந்தேன் 10 மினிட்ஸ். நாங்கள் ரைஸ் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேசர்கல்லி ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கேசர்கல்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் ஆயில், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் சைஸு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆனியன் நிறைய சேர்க்கணும் உப்மாவில், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் சைஸ், அதுவுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே சின்ன தக்காளி, அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கன்னா அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். அந்த டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம் 2 மினிட்ஸ்க்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உப்மா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கட்டியாகவும் வராது. உப்மா ஹேட்டர்ஸுமே எனக்குமே உப்மா பிடிக்காது தான், ஆனால் நானே இது ட்ரை பண்ணி செஞ்சால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி உப்மா. அதுக்கப்புறம் இதில் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க சில பேர், ஆனால் நான் காஞ்ச மிளகாய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இங்கே 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே இதில் வதக்கிக்கிறேன். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை அதாவது உப்மா அதாவது ரவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக மேலே போடுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன், 2 கிளாஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த பாயில் வர வரைக்கும். ஸோ நம்ம சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா இங்கே ரைஸுமே குக் ஆகிட்டு இருக்குது, அதுவுமே நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா ரைஸ் கொஞ்சம் இதாகிடும், குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா பாயில் வந்துட்டு இருந்துச்சு. பாயில் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்புங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடாக கொஞ்சமாக லிட்டில் பை லிட்டிலாக தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது தான் இந்த மாதிரி ரவுண்டாக கட்டியாக வரவே வராது. உப்மாவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக உப்மா ஆட் பண்ணுவாங்க. இது கொஞ்சமாக தான் ரவையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுக்கும்போது தான் கட்டியாக வராது, ரவுண்டாகவே. இந்த மாதிரி நான் எப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் செய்வேன். உப்மா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இந்த ரவையை லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரை ஆகணும். இங்கே லோ ஃப்ளேமில் தான் நம்ம இந்த ரவையை இது குக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதாவது நம்ம தாளிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ரவை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமாக பால்ஸ் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இப்போ லோ ஃப்ளேம்லேயே லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்து வைக்கணும்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உப்புமா நல்லா ட்ரையாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சைட் பை சைடாக அதாவது நாங்கள் கேஸுமே க்ளீன் பண்ணிக்குவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் இங்கே ரைஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம உப்மாவுமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்மா பார்க்குறதுக்கு நீங்களே பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க டிஃப்ரென்ஸு. நான் இங்கே ஒரு பிளேட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. உப்மா ஹேட்டர்ஸுமே இருந்தீங்களா, இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் எப்படி வந்துச்சு அவுட்புட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்காக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு, அதாவது எக் ஆட் பண்ணுறது இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் தர்ஹாக்கு
போயிட்டு வந்தோம். அதனால 1 வீக் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால நான் இங்க ஃப்ரைட் ரைஸ் ஹஸ்பண்ட்காக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல கடாயில இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸு, கொத்தமல்லி இத வச்சு சூப்பரா எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில ஆயில், அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வெஜ்ஜீஸ் அதாவது கேரட், பீன்ஸ் மட்டும் தான் நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா இந்த ஆயில்ல நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதே லோ அதாவது மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இதில நம்ம ஆட் பண்ணலாம் எல்லா திங்ஸும். அதாவது இந்த இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகணும். கலருக்கு சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த வெஜ்ஜீஸையும் வெங்காயத்தையுமே சிம்பிளா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. நீங்க இதில முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதில முட்டை ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க குக் பண்ணி வச்சிருந்த ரைஸையுமே இதில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் குடுத்துக்கலாம் இந்த ரைஸையுமே. ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில நான் பெப்பர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டா எல்லாருமே நெறைய பேர் செஞ்சிருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ் வீட்ல. ஆனா, நீங்க எந்த மெத்தட்ல செய்வீங்கன்னு தெரியாது. நான் இந்த மெத்தட்ல தான் செய்வேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரையுமே இதில ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், எவரெஸ்ட் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில. சிக்கன் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, ஆப்ஷனல் தான். ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நான் இங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இதில ஃப்ரைட் ரைஸ் போய் கொஞ்சம் பொங்கல் ரைஸா மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த மிஸ்டேக் அப்புறம் தான் தெரிய வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்ல ஒரு கூல் ஆகுறதுக்காக வச்சிருக்கணும். ஆனா நான் அப்படியே சுட சுட ரைஸை இதில மிக்ஸ் பண்ணிட்டேன்ல, அதனால கொஞ்சம் ரைஸ் கொழஞ்சிடுச்சு. நீங்க அந்த மிஸ்டேக்க பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு, திரும்பியுமே கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுவுமே ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் லோ ஃப்ளேம்க்கு. அதுக்கப்புறம் இதில சைடா இங்க பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹஸ்பண்ட்காக பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் பீட்ரூட் பொரியல் வச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க மதர் இன் லா. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா, எனக்கு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கிற மாரி தெரியல. அதுக்கப்புறம் குக்கர்ல இந்த பீட்ரூட் ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணும்னா பார்த்துக்கோங்க. இதுலயுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல்ல குக்கர்ல ஆயில், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில பீட்ரூட் ஆட் பண்ணிட்டு, இதில 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடரு, சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் இதில. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இதில சேர்த்துக்கலாம். தண்ணியுமே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கொத்தமல்லி, அதுவுமே இதில ஆட் பண்ணிவிட்டு, நான் இங்க குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் விட்டோம்னா சூப்பரான பீட்ரூட் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, மதர் இன் லாவுக்கு உப்புமா பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. எனக்கும் ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டு சேர்ந்து சூப்பரா சாப்பிட்டு முடிச்சோம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை ஊறுகாய் தான். இந்த ஊறுகாவுமே எங்க அத்தை தான் வீட்ல செஞ்சிருந்தாங்க. இந்த எலுமிச்சம் எப்படி இந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல்ல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் எங்க மதர் இன் லாவுக்கும் சூப்பரா டீ போட்டு கொடுத்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். அது கூடவே பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நியூட்ரி சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ்க்கு இது நாமளுமே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்குமே குடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் லெஸ் ஆனது. டைஜஸ்டிவ் பிஸ்கெட் ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்குமே லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட், செகண்ட் பாக்ஸில் ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணிட்டேன். 3rd பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல். 4th பாக்ஸில் ஊறுகாய் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்ல. வேலை இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட் மிஷினில் போட்டிருந்தேன். பிளாங்கெட் போட்டுட்டு அதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் டிட்டர்ஜென்ட்டு அதாவது சர்ஃப் அப்படியே போட மாட்டேன். ஏன்னா அது
திட்டு அப்படியே இதாயிடும். அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல சர்ஃப் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கையில மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணி நான் மிஷின் ஆன் பண்ணுவேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் சர்ஃப் இதில பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட சாக்ஸ் இருந்துச்சு. கையோட அதுவுமே சர்ஃப் போட்டு அதுவுமே ஊற வச்சுட்டேன் முதல்ல சாக்ஸ. அதுக்கப்புறம் பிளாக் ஹெட் மிஷின்ல நல்லா இது ட்ரை அதாவது ஹாஃப் ட்ரை என்னோட மிஷின் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் தான். ஹாஃப் ட்ரை ஆயிட்டு தான் வரும். அதுவுமே காய போட்டுட்டு, இங்க பால்கனில கிளைமேட் பார்த்தேன். கிளைமேட்டுமே இன்னைக்கு அதாவது ச வெயிலா இல்ல. க்ளவுடியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட் கவர் எல்லாமே இது சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, சோஃபாவுமே கவர்ஸ் எல்லாமே இதாயிட்டு இருந்துச்சு. அதுவுமே இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு கிளீன் எல்லாம் பண்ணிட்டு, சாக்ஸுமே ஊற வச்சிருந்தேன். அதுவுமே துவச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோட கிளாத்ஸ் இருந்துச்சு. அதுவுமே மிஷின்ல போட்டு விட்டுட்டேன் சைட் பை சைடா. அதுவுமே நல்லா சுத்திட்டு இருக்கும் இல்லையா? கிளாத்ஸுமே அதுவுமே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவுமே என்னோட பிளாங்கெட்டும், ஹஸ்பண்டோட பிளாங்கெட்டுமே மேல காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் டெர்ரஸ்க்கே. கீழ அவ்வளோ வெயில் இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா மேல பார்த்தீங்கன்னா, வெயிலே இல்ல. க்ளவுடியாவே இருந்துச்சு. அந்த பிளாங்கெட்ஸுமே காய வச்சுட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டெர்ரஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ என்ன வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா, இன்னொரு வேலை ஸ்டாக்கா இருக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட துணிய இது அயர்ன் பண்ணணும். அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஹஸ்பண்டோட எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்த கிளாத்ஸ் எல்லாமே இப்போ அயர்ன் பண்ணோம். எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். அங்கே இன்னொரு வேலை ஸ்டாக்காக இருக்கும் போல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் நேட்டிவ் ஃபேமிலி. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெர்ரஸில் தான் வந்திருக்கேன். நம்ம பிளாங்கெட்ஸ் எல்லாமே காய போடுறதுக்காக வந்திருக்கேன். அது எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் ஈவினிங்கு 6:00 கிட்ட வருது. அதனால் இப்போ பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கேன் டெர்ரஸ் மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சில்லுன்னு இருக்குது பெங்களூரில் கிளைமேட்டு. உங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே சில்லாக இருக்குது கிளைமேட்டு. கொஞ்சம் ரொம்ப இருக்குது. சென்னையிலலாம் ரொம்ப மழைன்னு சொன்னாங்க, நியூஸில் பார்த்தோம். உங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் இது மேலே போயிட்டு இருந்தேன்ல, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஈவினிங் போல் நான் வாக்கிங்கு போவேன் டெர்ரஸ்க்கு, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்பாத்தி, அதுக்கப்புறம் இது அவரைக்காய் இருக்கும்ல, அது உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சூப்பராக புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கட்டா சால்னான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சூப்பராக டொமேட்டோ சட்னி. எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி தான். உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஃபேவரட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டொமேட்டோ சட்னினா ரொம்பவே பிடிக்கும். அதாவது தக்காளி சட்னினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, எங்கள் டின்னருக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தான் குக் பண்ணியிருந்தேன். அது கூட மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, கம்லி ஸ்வீட்ஸ்லேருந்து ரசமலாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ரசமலாய் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இந்த ரசமலாய் ட்ரைஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரசமலாய். இதுதான் எனக்கு சாட்டர்டேயோட விலாகு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு. எனக்கு இதுதான் சாட்டர்டேயோட ஃபுல் டே விலாகு. இந்த டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒர்க்கிங் டே தான் இருந்தாலுமே நல்லாவே போச்சு இந்த டே. சாட்டர்டேயோட விலாகு ரசமலாயோட இந்த பால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் நெக்ஸ்ட் வீடியோ